இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விஎம்சி மிஷினோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு நிறையா குருவி கத்துறது, காக்கா கத்துறது, இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கோம். நான் வந்து அவுட்டோரில் தான் வாய்ஸ் டப் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அதை கண்டுக்காதீங்க. என்னோடய வாய்ஸை மட்டும் கேட்டுகிட்டே இருங்க. இப்போ வந்து T1 அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த லைன்லேருந்து நம்ம பார்ப்போம். T1ங்கிறது டூல் நம்பரு, அதுக்கப்புறம் M99, அதுக்கப்புறம் 98, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். G40, 43 இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி இருக்கும், எப்படி ஸ்டார்ட் ஆகுன்றதை இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ M98 P19 அப்படி இருக்குது பாருங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா G0, G90, G56 அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் G56, 53, 54, 55 இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஷீட்டில் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஆஃப்செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட்னு இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆஃப்செட்டில் வந்து ஒர்க்குன்னு இருக்கும், அந்த இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இதில் பாருங்கள் 55, 54, 56ன்னு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் G56ன்னு இருக்குது பார்த்திங்களா. இந்த XY ரீடிங்கை தான் இதில் கண்ட்ரோல் ஆகும். இப்போது இந்த G56ன்னு இங்கே கொடுத்துருக்கிறதுனால இதில் இருக்கிற எக்ஸ் ரீடிங்கும் அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு மூவ் ஆகும். அதுதான் இதோட கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் G43, Z100, அப்புறம் ஹைட் ஆஃப்செட் நம்பர் வந்து 201, RPM 3500 அப்படிலாம் கொடுத்து இப்போ வந்து ஒரு லைன் போட்டு போயிருக்கு. இந்த லைனில் பார்த்திங்கன்னா டூல் வந்து இந்த பொசிஷன்லேருந்து வரணும் அப்படின்றத தான் அதில் குறிக்குது. அதுக்கப்புறம் G01ல் பார்த்திங்கன்னா கட்டிங் ஸ்டோக்கு, இதில் வந்து எக்ஸ் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் G01, G01X 37.0 இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகணும், ஒய் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ G01ன்னு கொடுத்துருந்தோன்னா அது வந்து கட்டிங் ஸ்டோக்கு, அதனால் அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபீட் ரேட் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ ஃபுல்லாக ஃபீடில் தான் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் G0ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபுல்லாக ரேப்பிடில் மூவ் ஆகும், அதனால் அங்கே வந்து ஃபீட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா N11 கொடுத்து இப்போ இந்த மாதிரி #520ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 520 + 10ன்னு கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா பவர் கட் ப்ரோக்ராமுக்காக. இது வந்து பவர் கட் ப்ரோக்ராமில் வந்து இப்போ அது எப்படி எடுக்கணும்னா ஆஃப்செட் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேக்ரோ கிட்ட போனீங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி இருக்கும். இந்த 520 நம்பரில் வந்து இந்த 10ன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஆட் ஆகும். இது சப்போஸ் நீங்கள் ஆன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 1ஆம் நம்பரில் தான் நிற்கும், டேட்டா எம்டி இந்த பேஜ் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 520ன்னு போட்டு நம்பர் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பிளாக் முடிய அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஒவ்வொரு 10 கூட்டுற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். இது வந்து பவர் கட் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் M1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் M1 கொடுக்குறது எதுக்குன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்டாப் கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் ஸ்டாப் கண்டிஷன் எதுக்குன்னா இப்போ ஒவ்வொரு பிளாகும் நம்ம ஓட்டி முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தேவைப்பட்டால் நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து ஆப்ஷனல் ஸ்டாப் கண்டிஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளாக் டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளாக் டெலீட் ஆப்ஷன் எதுக்குன்னா இந்த நான் மேலே சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் ஸ்லாஷ் போட்டிருக்கோம். பேக் ஸ்லாஷ் போட்டிருக்க இடத்துல அந்த லைனை மட்டும் படிக்காமல் ஜம்ப் பண்ணி அடுத்த லைனுக்கு வர்றதுக்காக மட்டும்தான் அந்த பேக் டெலீட் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டூல் நம்பர், அதுக்கப்புறம் ஜம்பிங் ப்ரோக்ராம், இது எல்லாமே கொடுத்து தான் ப்ரோக்ராம் வந்து இதாகிருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் எதாவது கற்றுருந்தீங்க அப்படின்னா